ஒரு இறால் வறுவல் எப்படின்னு பார்க்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்கி போட்டு நல்லா கண்ணாடி பதம் வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ அரை டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு, அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதை இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது வதங்கினோன்னே தக்காளி வந்துட்டு ஒரு தக்காளி போட்டிருக்கேன், பெரிய தக்காளி, அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நல்லா வதங்கி இதுமாரி எண்ணெய் திரிஞ்சு வர ஆரம்பிக்கும் போது மசாலாத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், இதையும் சேர்த்து கலந்துட வேண்டியதுதான். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மஞ்சத்தூள் போட்டு சுத்தம் பண்ணி வச்சுருக்க இறால் இதையும் சேர்த்து இதிலேயே போட்டு நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகணும். ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்ட பிறகு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு இதில் தண்ணியை ஊற்றி வேக விட்டுறலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு ஃபஸ்ட்டு வேகட்டும். இதை மூடி போட்டு வேக வச்சிடலாம். இப்போது ஃபஸ்ட்டு மூடி போட்டு 5 நிமிஷம் வேக வச்சிடலாம். இந்த டம்ளரில் நான் அரை டம்ளர் மட்டும் தான். 5 நிமிஷம் நல்லா வெந்த பிறகு இதை ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு தடவை திருப்பி விட்டுட்ருங்க. திருப்பி போட்டுவிட்டு மறுபடியும் மூடி வச்சிடலாம். ஒரு 3 நிமிஷம் வேகட்டும். இந்த டைமில் நல்லாவே குக் ஆகிடுச்சு. உங்களுக்கு தேங்காய் சேர்க்கனாக்கா 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குங்க. தேங்காய் தேவையில்லைனாலும் சூடாகவே இருக்கும். ஹோட்டல் சைடில் செம்மையாக இருக்கும், செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். தேங்காய் சேர்த்த பிறகு 2 நிமிஷம் மூடி வச்சுருங்க. மொத்தம் வந்துட்டு நீங்கள் இறால் வேக வைக்கிறதுக்கு மொத்தமே நீங்கள் 10 நிமிஷம் வச்சுருந்தாவே போதும். ரொம்ப நேரம் வேக விட்டிங்கனாலும் ரப்பர் மாரி ஆகிடும் இந்த இறால். இப்போ தேங்காய் சேர்த்த பிறகு 2 நிமிஷம் மூடி வச்ச பிறகு ஓப்பன் பண்ணிங்கனாக்கா இந்த அளவுக்கு வந்துடும். உங்களுக்கு இந்த அளவு மசாலா வேணும்னாக்கா இப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகட்டும்னாக்கா ஒரு 2 நிமிஷம் ஸ்டவ் அப்படியே வச்சிட்டிங்கனாக்கா தண்ணிலாம் நல்லா சுண்டி போயிடும். இந்த டைமில் நீங்கள் எடுத்து பரிமாற வேண்டியதாக. இறாலும் மசாலாவும் கோட்டிங்கோட கரெக்டான பக்குவத்தில் இருக்கும். இதை நீங்கள் சாதத்தில் மட்டும் இல்லை சைட் டிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் இதே மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணிங்கன்னா ஹோட்டலுக்கே போக மாட்டீங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.